காத்தடிக்குது. இந்த இடத்துல எரியக்கூடிய லைட்டு எரியல, இந்த டியூப் லைட்டு. இட்ஸ் ஓகே. அதி தீவிரமாக காத்தடிக்குதுங்க இன்னைக்கு. குழு குழுன்னு இருக்கு. ஓகே, குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி வாங்க என் கூட சரி பாருங்க. ஓகே, நான் ஒவ்வொரு நாள் வீடியோவும் என்னால் சரியாக முடிக்க முடியல. பட் நான் டெய்லி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ பண்ணுறேன். கடைசியாக எண்டு கார்டு கொடுக்க முடியல, எண்டிங்கில் பேச முடியல. அது மாதிரி கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷனாக போய்ட்டுருக்கு வேலை. எதுவும் கொஞ்சம் இருந்தீங்க. ஓகே, எல்லோரும் இந்த குடிபோத பழக்கங்கள் எல்லாமே இருங்க. ஓகே, அதுதான் நம்மளோட சேனலோட மோட்டிவேஷன். ஓகே, நோக்கம் பேசிக் அது புரிஞ்சு நடந்துக்குங்க. சும்மா பொழுதுபோக்குக்காக மட்டும் பார்த்தா போதாது. சேனல் உருவானதே அந்த அடிக்ஷன் அது மாதிரியான விஷயங்கள்னால தான். ஓகே, பார்த்து பத்திரமா இருங்கப்பா. கண்டிப்பாக அதெல்லாம் போட்டு பழகிடாதீங்க. ட்ரக்ஸ் அது இதுன்னு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும். ஓகே, அதனால் ஆரம்பிச்சிருச்சு. குட் மார்னிங் மலேசியா. மணி இப்போ சரியா 11. பெண்டு கண்டுருச்சுன்னு சொல்லலாம். டஃப்புன்னா டஃப்பு, பயங்கரமான டஃப், அதி தீவிரமான வேலைங்க. உடம்புல ஒரு ஈரமாக இருக்குது, அதை வேர்த்தது. சப்ளையர் வேலை தான் செய்கிறேன் நம்ம பழைய கடையில். இங்கே வந்தாச்சு தெரியும்ல. நாம் நம்ம கடைக்கே வந்துட்டோம். நேற்று நைட்டே பயங்கரமான வேலை செஞ்சேன். ஒரு சப்ளையர் வந்துட்டு கோரிங் போட போயிட்டான். ஆனால் என் கூட அந்த கடையில் வந்து வேலை செஞ்சான்ல, புது கடையில் ஒரு பையன். அந்த பையன் என்னால் வேலை செய்ய முடியாது, எனக்கு உடம்பு முடியல, என்னை சாக அடிச்சிட்டாங்க அந்த புது கடையில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லீவ் போட்டான். அவன் நைட்டு கோரிங் போடணும் அந்த கடையில், அவன் லீவ் போட்டான். அதனால் இப்போது நேற்று வந்துட்டு அப்போ சப்ளையர் ஒருத்தன் போய்ட்டு உள்ளே கோரிங் போட்டான் நைட்டு. அப்போ சப்ளையர் கம்மி, நான் தான் வேலை பார்த்தேன். அவ்வளோ வேலை. நைட்டு ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான் தூங்கினேன். திரும்ப எழுந்துச்சு இப்போ வேலைக்கு வந்தது. சரியாக தூக்கமும் இல்லையா. இன்றைக்கி வேலை முடிஞ்சு போனோடனே போயிட்டு இன்றைக்கி நாளுக்கு உண்டான வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு தூங்கிடணும். ஓ மை காட். ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம். மணி இப்போ 11. 1 மணிக்கு போயிடுவேன். நண்பர்களே, 1 மணிக்கு வேலை முடிஞ்சு வந்தாச்சு. மேலே ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறேன், சட்டை போடாமல். அதனால தான் பேக் கேமரா ஆன் பண்ணி பேசுகிறேன். ஓகே, எங்கள் முதலாளி எனக்கு நீ வந்துட்டு பர்மிட்டை ரினியூல் பண்ணிவிட்டு போ அப்படிங்கிறாரு. பர்மிட்டு போட்டுட்டு போ, பர்மிட்டை வெட்டி விட்டுட்டு இந்த கடைக்கும் திரும்ப வர முடியாது. அதாவது இந்த மலேசியாவுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ பர்மிட் போட்டுட்டு போனோன்னா இந்த கடையில் எனக்கு வந்துட்டு பர்மிட் இருக்குது, நான் போயிட்டு திரும்ப வந்து இங்கே வேலை செய்யணும். வேலை செய்யலாம், செய்யாமலும் போகலாம், அது நம்ம இருப்போம். ஆனால் போயிட்டு திரும்ப எப்போனாலும் வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி இங்கே கட் பண்ணிட்டு போனோம்னா திரும்ப இந்த கடைக்கு வர முடியாது. ஆனால் மற்றபடி மலேசியாவில் வேறு எங்கேயா போய் வேலை பார்த்துக்கலாம், வேறு எங்கே வேணாலும் வேலை பார்த்துக்கலாம். வேறு எங்கேயா பர்மிட்டு போட்டு. ஓகே, அதனால் முதலாளிக்கு நம்மளை விடுறதுக்கு மனசு இல்லை. அந்த புது கடையில் போயிட்டு 4 நாள் இப்போ வேலை பார்த்தேன்ல, அக்னி மாதிரி, நெருப்பு மாதிரி என்னோடய பெஸ்ட்டு, என்னோடய முழு திறமையும் வெளிப்படுத்தி மொத்த எனர்ஜியும் க்ரியேட் பண்ணி வேலை பார்த்தேன். அது மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆச்சு. நான் வந்தப்போ அப்படி தான் வேலை பார்த்தேன். இப்போ நான் போகிறேன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து மனசு வந்துட்டு இதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனை விடணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு போல். நீ பர்மிட்டை ரினியூல் பண்ணிவிட்டு போ, போட்டுட்டு போ, எத்தனை மாதம் கழிச்சு வருவேன், நீ எப்போ வந்தாலும் பரவாயில்ல, நீ பர்மிட்டை போட்டுட்டு போ. இந்த கடைக்கும் எனக்கு வெட்டிட்டு போனால் இந்த கடைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இனிமேல் திரும்ப எப்போவுமே கவர்மெண்ட் ரூல்ஸ் படி லீகலாக என்னால் திரும்ப இந்த கடையில் வந்துட்டு வேலை பார்க்க முடியாது. இந்த பர்மிட்டை வெட்டணும் அப்படின்னா, கட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, அதனால் முதலாளி வந்துட்டு சங்கடப்படுறாரு. நீ பண்ணிட்டு போ, ரினியூல் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. நான் சொன்னேன் 2 வருஷமாக நான் வேலை பார்த்துருக்கேன். இங்கே அந்த கடையில் நான் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதே ஹார்ட் ஒர்க் தான் நான் இந்த கடையிலையும் பண்ணுறேன். அதே ஹார்ட் ஒர்க் நான் இந்த இடத்துல பண்ணுறேன். ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இந்த இடத்துல நான் ஒரு ஆள் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். என் கூட இருக்கிற எல்லாருமே சும்மா ஓபி அடிச்சுட்டு உழப்பிட்டு எல்லாம் தெரியுறாங்க. உங்களுக்கே தெரியும், அது உங்கள்கிட்ட பல டைம் சொல்லியாச்சு, உங்களுக்கும் தெரியும். இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே கேட்டுக்கிட்டது கிடையாது. ஓகே, எனக்கு 65 வெள்ளி காசு கொடுங்க. 65 வெள்ளி கொடுத்தா நான் இதே மாதிரி வேலை செய்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக இந்த கடைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 65 வெள்ளி கேட்கல. 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் 65 வெள்ளி கேட்குறேன். விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஊருக்கு அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்பெஷல் பாஸ் போட்டு இன்னொரு மாதம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு மாதம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய அப்படிங்கிறாரு. அப்படி வேலை பார்த்தா ஊருக்கு போயிட்டு திரும்ப மலேசியாக்குள்ளே வர்றது வந்துட்டு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பக்கத்து கடையில் வந்துட்டு ஒரு பையனுக்கு அப்படி தான் பண்ணாங்க. திரும்ப மலேசியாக்குள்ளே வர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது பாஸ்போர்ட் ஏதோ பிரச்சனை, எமர்ஜென்சி டைமில் அது போல் ஸ்பெஷல் பாஸ் போடுவாங்க. அதுபோல் போட்டு என்னை எக்ஸ்ட்ரா இருக்க சொல்கிறாங்க. நான் இருக்க மாட்டேன். எனக்கு 65 வெள்ளி கொடுத்தா நான் பர்மிட் ரினியூல் பண்ணியிருக்கிறேன். 65 வெள்ளி கொடுக்கலன்னா என்னை ஊருக்கு அனுப்பி விட்ருங்க, அவ்வளோதான். February 5க்குள்ளே ஊருக்கு அனுப்பி விட்ருங்க, அவ்வளோதான்.
அப்படின்னு பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க விருப்பம். நான் என்னோடய முழு திறமையை காமிச்சிட்டேன். அந்த கடையில் எல்லாருக்கும் 80 வெள்ளி 90 வெள்ளி பர்மிட் ரினியூவல்லாம் ஓனரோட காசு. ஆனால் இங்கே நான் 65 வெள்ளி கேட்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு மாஸ்டராக வேலை பார்க்குறேன். இங்கே வந்து தான் ஆனேன், ஓகே. ஆனால் 2 வருஷமாக மாஸ்டராக வேலை பார்க்குறேன்ல. 65 வெள்ளி தானே கேட்டேன், மாஸ்டருக்கு நான் சம்பளமாக கேட்டேன். 65 வெள்ளி தாராளமாக அவங்க கொடுக்கலாம். அதையும் மீறி அவங்க கொடுக்கறதுக்கு யோசிச்சாங்க அப்படின்னா இந்த வேலைக்காரனை அவங்க மறக்க வேண்டியது தான். ஓகே, பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களாச்சு எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஆனால் நான் போயிட்டு திரும்ப வந்தேன்னா 100 வெள்ளி 120 வெள்ளி சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு நான் வேணுமா வேண்டாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, 7 மணி ஆயிடுச்சு, வேலைக்கு கிளம்பிட்டோம். போய் வேலை பார்ப்போம். நைட்டு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டூ பிளாக் ஷீப்ஸ். ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஏழு மணிக்கு வந்தேன், இப்போ மணி 11. அடி சாவடி வேலை. ஒரு செய்தி ஒன்று, முக்கியமான செய்தி ஒன்று சொல்கிறேன் இருங்க. காலையில் பேசணுன்னு சொன்னேன்ல, அது காலையில் உள்ள ஓனர். இப்போ மதியம் பேசினேன். சரி, இப்போ ஈவினிங் நைட் வேலையில் எனக்கு தான் டபுள் ஷிஃப்ட் ஆச்சா. இப்போ நைட்டு உள்ள ஓனர், ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஓனர் வந்தார். காலையில் இருந்தது ஜாலியாக இருக்கிற ஓனர், இப்போ நைட்டு வந்தது ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஓனர் வந்தார். அவராக என்கிட்ட வந்து பேசினார். வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு கவுண்டர்லேருந்து வந்து அவராக என்கிட்ட பேசினார். சேவத்தில் சாஞ்சி நின்று கேஷுவலாக நார்மலாக பேசினார். என்னடா பர்மிட் போட்டு கொடுத்தா, மெடிக்கல் போட்டு கொடுத்தா ஊருக்கு போய்ட்டு எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டார். இல்லைன்னா எனக்கு வந்துட்டு காசு பத்தலை, காசு நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னா, எனக்கு சரி போட்டு கொடுத்தா எப்போ வருவேன் ஊருக்கு போய்ட்டு அப்படின்னாரு. இல்லை, எனக்கு போட்டு கொடுத்தாலும் எனக்கு 65 வெள்ளி எனக்கு வந்துட்டு சம்பளம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா எவ்வளோ வேணும்னாரு. 65 வெள்ளி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பெர்மிட் நீ போட்டுக்கிறியா அப்படின்னாரு. நான் அப்படியே சிரித்தேன். அப்புறம் கடையில் அருள்னு சொல்லிட்டு டீ மாஸ்டர் வந்துருக்கிறார். தெரியுமில்ல உங்களுக்குலாம், காலையில் ரொட்டி போட போகும்போது பக்கத்தில் இருப்பார்ல டீ மாஸ்டர், அவருக்கு 65 வெள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எதுவுமே மறுத்தெல்லாம் பேசலை. அவங்க நல்லா கேஷுவலாக ஜாலியாக சிரிச்சுட்டு தான் பேசினார். எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்லையே கரைய வச்சுட்டேன் என்னோடய கடின உழைப்புனால். எனக்கு எவ்வளோ திரும்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 65 வெள்ளி கொடுக்க போகிறாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல, ஆனால் கொடுக்க போகிறாங்க. மெடிக்கல் போட போகிறேன், பர்மிட் ரினியூ பண்ண போகிறேன். இனி இங்கே திரும்ப இங்கே தான் வேலை செய்ய போகிறேன். மலேசியா விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இங்கே தான் வேலை செய்ய போகிறேன். 65 வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னால் நம்ப முடியல. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க்குங்க. சும்மா வந்துட்டு இன்றைக்கி நேற்று வந்துட்டு நான் சம்பளம் கேட்கல. 2 வருஷம் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை, சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு மின்னல் மாதிரி நெருப்பு மாதிரி வேலை செஞ்சு பாடுபட்டு கடின உழைப்புனால நான் அந்த இடத்த பிடிச்சிருந்தேன். எங்கள் கடையில் பர்மிட்டில் வேலை செய்யக்கூடிய யாருக்குமே சம்பளம் அதிகம் கிடையாது. எல்லாருக்குமே 50 வெள்ளி தான். எனக்கு 65 வெள்ளி கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு 35 நிமிஷத்து வேலை இருக்குது. மணி 11:25. அதுதான் மலேசியா நிலா, பார்த்துக்குங்க. ஒரு நேரத்துலலாம் கடையெல்லாம் போட்டுட்டு எதாவது வந்து உட்காந்துருப்போம். அப்போ இந்த மரம் பெருசாக இருந்துச்சு, ஏன் வந்து உட்காந்துருப்போம், இந்த வரிசையில் உட்காந்துருப்போம். அதாவது வந்த புதுசில் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்தவங்களாம் நிறைய பேர் போயிட்டாங்க வேலையை விட்டு. பர்மாக்காரங்க எல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க. சரி, பண்ண வேலை போயிட்டுருக்கு, வேலை பார்ப்போம். நல்லா கூலிங்காக இருக்குது, உடம்பெல்லாம் வேர்த்துருக்கா, வெளியே நினைக்கிறது அப்படியே கூலிங்காக இருக்குது. நண்பர்களே, வேலை முடிஞ்சிச்சு. மணி 12. ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். 1 மணிக்கு கடை பூட்டிட்டு வருவாங்க. 1 மணிக்கு தான் கடை பூட்டுவாங்க. நான் காலைல 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும். டபுள் டைம் ஷிஃப்ட்டு அப்படின்னா போக்குவரத்தில் டைம் ஆகுதுல்ல, அதனால் 1 மணி நேரம் கம்மி, 11 மணி நேரம் தான் வேலை. ஒரே டைரெக்டாக வேலை பார்த்தோம்னா 12 மணி நேரம் வேலை. அங்கே பாருங்கள் ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் டேய் அப்பா, எங்கள் கடையில் வேலை செய்கிறவங்கெல்லாம் என்ன ஓனர் நீ ஊருக்கு போகிற நேரத்தில் ஒன்று விட மாட்டேங்கிறாங்களா, போயிடுறா ஊருக்கு, இவங்க வந்துட்டு ஒன்று இருக்க சொல்லுவாங்க, சம்பளம் ஏற்றி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க,
அதெல்லாம் வந்துட்டு நீ காதில் வாங்காத, ஊருக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குலாம் நான் வந்துட்டு ஒரு சிம்ம சொப்பனமாக நான் வந்துட்டு விளங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவங்கெல்லாம் எப்படின்னா ஓனர் வந்தால் நடிப்பானுங்க, மங்களாக்காரனுங்க, பர்மாக்காரனுங்க. ஓகே, திட்டு பயலுங்க, வேலை செய்ய மாட்டானுங்க. ஓனர் வந்தால் நடிப்பானுங்க. அது ஓனருக்கும் தெரியும். என்ன பண்ணுறது, அவங்க தான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறாங்க. என்னோடய ஹார்ட் ஒர்க்னால முடியாத ஒரு விஷயத்தை நான் முடிச்சிருக்கிறேன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டேன். கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ஷேக் போஸும் இன்வால்வ் ஆகிட்டாப்புல. காலையில் அவர்கிட்ட அஸ்லாம் போஸ்ட்டு நான் வந்துட்டு பேசிட்டேன். ஈவினிங் ஷேக் போஸ் வந்துட்டு பேசிட்டாரு. அவங்க 2 பேருமே தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பாங்க போல். ஓகே தான், கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாங்க. நான் அதுக்கு தகுதியானவன், எனக்கு நல்லா தெரியும். அந்த 65 வெள்ளிங்கிறது ரொம்பவுமே ஒரு வந்துட்டு சாதாரண ஒரு விஷயம், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு நான் தகுதியானவன். ஆனால் இந்த கடையில் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே 50 வெள்ளி தான். 15 வெள்ளி அதிகம்னா 300 ரூபா ஒரு நாளைக்கு. ஓகே, அதை நான் எட்டி பிடிக்க போகிறேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் 100 வெள்ளி ஏற்றுவாங்க. இப்போனா 10 வெள்ளி ஏற்றுனா மாதத்துக்கு 300 வெள்ளி கணக்கு. அப்படின்னா எவ்வளோ, எனக்கு 450 வெள்ளி அதிகமாக வரப்போகுது எனக்கு இனிமேல் சம்பளம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்திருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. தம்பி காட். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.